இந்த கூகுள் மை பிசினஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதா இருந்தாலும் சரி, இந்த கூகுள் மை பிசினஸ் அக்கவுண்ட் எடிட் பண்ணும்போது சரி, இந்த பிசினஸ் கேட்டகரி இந்த லெஃப்ட் சைடில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் தெரியுது பாருங்க. பிசினஸ் கேட்டகரியில் பிரைமரி கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். நிறைய பேர் வந்து இந்த பிரைமரி கேட்டகரியை வந்து அசால்ட்டாக ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. நீங்கள் உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ரேங்கிங் ஆனாலும் சரி, அதாவது யாராவது சர்ச் பண்ணும்போது டாப்பில் வரணும்னாலும் சரி, கூகுள் உங்கள் பிஸ்னஸை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணுன்னாலும் சரி, இந்த பிஸ்னஸ் கேட்டகரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிஸ்னஸ் கேட்டகரியை எப்படி கொடுக்கணும், இந்த பிஸ்னஸ் கேட்டகரி வந்து எதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் பிஸ்னஸ்க்கு கூகுள் மை பிஸ்னஸ் சர்வீஸ் தேவைப்படுது. உங்கள் அக்கௌண்ட்டை டாப்பில் கொண்டு வரணும். உங்கள் பிஸ்னஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, ஃபோன் நம்பர் அண்டர் ரிவ்யூ, வீடியோ வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரி எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் கேட்டகரி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்குறேன். இந்த கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸை டாப்பில் கொண்டு வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மொபைல் ரிப்பேர் ஷாப் வச்சுருக்கீங்க. யாராச்சும் மொபைல் ரிப்பேர் ஷாப் அப்படின்னு டைப் பண்ணும்போது, இந்த கூகுள் பிஸ்னஸ் வந்து எப்படி உங்களை கண்டுபிடிக்கும்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸ் கேட்டகரியில் வந்து என்ன கொடுத்துருக்கீங்க, மொபைல் ஷாப் ரிப்பேர்னு கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், கூகுள் வந்து புரிஞ்சுக்கிறோம். இவர் வந்து மொபைல் ரிப்பேர் ஷாப் வச்சிருக்காரு. அப்போ யாராலும் உங்கள் லொக்கேஷனில் மொபைல் ரிப்பேர் ஷாப் அப்படி டைப் பண்ணும்போது, உங்கள் பிஸ்னஸ் வந்து மேலே வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே இது இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வெறும் மொபைல் ஃபோன் அப்படி கொடுக்குறீங்க, இல்லை டிவி ரிப்பேர் ஷாப் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் வார்த்தையில் கொடுத்தீங்கன்னா, கூகுளால் உங்கள் பிஸ்னஸ் வந்து ரேங்க் பண்ண முடியாது. ஸோ உங்களோட பிஸ்னஸ் ரேங்கிங்கில் இந்த பிஸ்னஸ் கேட்டகரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூகுள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது கேட்டகரி இந்த எஸ்இஓ பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்கள் பிஸ்னஸ் யாராவது சர்ச் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் மேலே வருது பாருங்கள். அதில் இந்த பிஸ்னஸ் கேட்டகரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் கேட்டகரி கீழே அடிஷ்னல் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். இந்த அடிஷ்னல் கேட்டகரி அனதர் கேட்டகரின்னு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, பிரைமரி கேட்டகரி உதாரணத்துக்கு சப் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து ஏசி சேல் பண்ணுவேன், ரிப்பேரும் பண்ணுவேன். ஸோ என்னுடைய பிரைமரி என்ன, ஏசி சேல் பண்ணுறேன். ஸோ ஏசி சேல். சப் கேட்டகரி ஏசி ரிப்பேர். இந்த மாதிரி அதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் முடிஞ்சளவு யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்கள் பிஸ்னஸுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து கூகுளில் வந்து டாப்பில் கொண்டு வரும். ஓகேங்களா? இந்த கேட்டகரி எப்படி சூஸ் பண்ணுறது தெரியலை, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தெரியலனாலும் கூகுளில் ரிசர்ச் பண்ணி கற்றுக்கோங்க. எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப் யூஸ் பண்ணி கற்றுக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை வந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து கூகுள் மை பிஸ்னஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.